20 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 21லேருந்து பார்க்கலாம். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட டேஸ் என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுக்கு ஆப்ஷன் காடிலா. காடிலாங்கிற நூல் தான் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டதுன்னா ரோமன் வரி வடிவில். இதே கொடுத்துருக்கான் பாருங்க. கடல் கடந்தும் தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் எதுனா காடிலா. அடுத்தது சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்களை எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா மனிதா கூப்பிடும் போது ஒரு வாட்டி நம்ம நிறுத்துவோம் இல்லையா, மனிதா மனிதா, அழைப்பது கேட்கிறதா. ஸோ கொஸ்டின் மார்க். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க. என் தாய் காய்ந்த குச்சிகளை எடுத்து உணவு சமைத்தாள். காய்ந்த குச்சிகள் கரெக்டு தான். காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. முல்லைக்கு அரும்புன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் நெல்லுக்கு தாள் தான், கரும்புக்கு தோகை தான் சொல்லுவாங்க. இதுவும் கரெக்டு தான். மாம் பிஞ்சு தான். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். எதுக்கும் இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அவங்க ஆப்ஷன்ல பி கொடுத்துருக்காங்க. ஆனால் டி தான், சி தான் எனக்கு தோணுது. சி தான் வருது. ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 25க்கு பாருங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நற்கணக்கே 11 கீழ்கணக்கு. ஸோ சி நற்கணக்கே சிக்கு 4. சிக்கு 4. இது ஒன்று தான் வருது. ஸோ எடுத்த உடனே இதை மார்க் பண்ணிடலாம். எதுக்கும் மற்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாப்பத்தே 10 பாட்டுன்னு சொல்லுவோம். மண்ணி நிலைத்து முகிழ்த்த தோன்றிய. அடுத்தது நச்சுப்படா அதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. என்ன அர்த்தம்னா ஒருத்தங்கிட்ட உள்ள செல்வம் யாருக்குமே பயன்படாத அந்த செல்வம் எதுக்கு இதை ஓமையா சொல்லியிருக்காங்கன்னா நடு ஊர்ல நச்சு மரம் பழுத்தது மாதிரி அதுக்கு ஓமையா சொல்லியிருக்காங்க. ஸோ இக்குரட்பாவில் பயின்று ஒரு மணி உவமை அணி. இக்குரட்பாவில் பயின்று ஒரு மணி உவமை அணி. சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்டடங்கள் நிரப்புக. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சச்சிதானந்தன். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் பார்த்தாலே சச்சிதானந்தன் போட்டுருவோம். அடுத்தது அளவடை பார்த்துக்கணும். மோஸ்ட்லி செய்யுளிசை அளவடை இந்த மாதிரி தான் வரும். ஓ ஓதல். இதெல்லாம் இந்த புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. செய்யுளிசை அளபடை ஓ ஓதல். இன்னிசை அளபடை கெடுப்பது உம்முல வரும். கெடுப்பது இன்னிசை அப்படியா வச்சுங்க. இன்னிசை சொல்லிசை ஈல தான் வரும். ஒற்றளப்படைனா இந்த மாதிரி 2 ஒற்று வருதுப்பாங்க. இதான் குழு. ஸோ இதை பார்த்துக்குங்க. அளபடைகள் பார்த்துக்குங்க. அடுத்தது சொல்லாய்வு கட்டுரைகள் யாருன்னா தேவநேய பாவாணர். சொல்லாய்வு கட்டுரைகள் யார் எழுதுனாங்கன்னா தேவநேய பாவாணர். அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. இனி அடுத்த கொஸ்டினை நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.